நமஸ்காரம். நம்ம திருவாசகம் சிவபுராணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை 19வது வரியில் மாணிக்கவாசகர் சொல்கிறார். ரொம்ப முக்கியமானது. நம்ம மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு நிறைய பேர் இப்போல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறது, ஒரு ஐ திங்க் ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸாக டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து தான் இதை பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. சில பேர் சொல்கிறது உண்டு. இப்போல்லாம் இந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கு நிறைய வேலை வந்துடுச்சு. மன உளைச்சல் மக்களுக்கு. இப்போ இந்த சைக்காலஜிஸ்ட் தான் பெரிய ஆளுங்களாயிட்டாங்க. ஆன்மீகவாதிகளுக்கு வேலை குறைஞ்சி போயிடுச்சு. ஆன்மீகவாதிகள் யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. இப்போது பெரிய பெரிய மகான்கள், காஞ்சிமா சுவாமிகள், ஓம்காரானந்த சுவாமிஜி, இவங்கெல்லாம் நமக்கு வழி காமிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் வழி காமிச்சிருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கேட்குறதுக்கு நமது கல்விகள் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அதன் காரணமாக மக்கள் நிறைய பேர் இந்த மன உளைச்சல், மன கஷ்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வழி காமிக்க வேண்டியவங்க ஆன்மீக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்க இதை சொல்லலாம். என்ன அற்புதமாக மாணிக்கவாசகர் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அப்படின்றார். சிந்தை மகிழ, நமது சிந்தனைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபுராணம் தன்னை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். முந்தை வினை முழுது மோய உரைப்பணியான் அப்படின்றார். அடுத்தது முந்தை வினை, இதுக்கு முன்னாடி பண்ணின அத்தனை கர்மங்கள் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஓய உரைப்பணியான், நம்ம பண்ணிக்கினே இருக்க வேண்டியதான் பொருட்டு. இது அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. நான் ஆனந்தம் அடைதல் பொருட்டும் எனது பழவினைகள் கெடுதல் பொருட்டும் யாண்டும் நிலைத்துள்ள சிவ தத்துவங்களை உணர்ந்து ஓதுவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். யாரெல்லாம் இந்த டிப்ரெஷனில் சஃபரிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க சிவபுராணத்தை படியுங்க அப்படின்றாங்க. மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கேட்குறாங்கன்னா, சைக்காலஜிஸ்ட்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கல்வியிலேயே செக்யூலர் கல்வின்னு தானே சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ சிவனப்பெல்லாம் படிச்சுட்டோன்னா அப்போ மற்ற மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் அது எப்படி நீங்கள் எந்த மதத்தை கும்பிட்டாலும் சரி, நீங்கள் அந்த சாமியை கும்பிடுன்னு சொல்கிற சைக்காலஜிஸ்ட் இருந்தாங்கன்னா தலை வணங்குகிறேன். நம்ம சனாதன தர்மத்தை சேர்ந்ததுனால அந்த மாதிரி மக்களுக்கு சிந்தை மகிழ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. நான் ஆனந்தம் அடைதல் பொருள், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா இதான், எனது பழைய வினைகள் கெடுதல் பொருட்டும். இது ரொம்ப முக்கியம். இப்போது நமது பழைய வினைகள் அப்படின்னா முற்பிறவியில் செஞ்சது அப்படின்னு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு இளைஞர் மாட்டிக்கிட்டாருன்னா மாட்ட வச்சுட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள். என்ன அப்படின்னா, நாம் பண்ணுற பிறவியின் பயனாகத்தான் நமக்கு கண் இல்லாமல் இருக்குது, காது கேட்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப வருஷமாக நம்ம சனாதனத்தில் இருக்குது. ஏன்னா பல பிறவிகள் எடுத்து தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்றது சனாதனம், இந்து சமயத்தின் சிந்தனை கொள்கை. அது இல்லை ஒரு பிறவி தான் இருக்குது, பல பிறவிகளை எடுக்கிறதெல்லாம் மூடத்தனம், முட்டாள்தனம் அப்படின்னு தமிழக ஊடகங்கள் சொல்லி ஆட்சியாளர்களும் அந்த பையனுக்கு இது கொடுத்தாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக. அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி வெளில வந்துட்டாங்க. இது ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, நமது அடிப்படை த ஃபவுண்டேஷன் ஆஃப் சனாதன தர்மா இஸ் அபவுட் ரீபர்த், மல்டிபிள் பர்த்ஸ். இதை ஏற்றுக்க முடியலை அப்படின்னா நம்ம ஒருத்தன் சனாதனையே கிடையாது அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இதெல்லாம் ஃபவுண்டேஷன். அப்போது ஒட்டுமொத்தமாக இது முட்டாள்தனம், இது மூடத்தனம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, மறுபிறப்பு கொள்கை என்பது மூடத்தனம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழக ஊடகங்கள், ஒரு ஊடகம் கூட அந்த பையனுக்கு சப்போர்ட்டிவாக பேசலை. அதை சப்போர்ட்டிவாக பேசுகிறதுக்கு ரொம்ப ரேராக தான் இந்த பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் முன்னாடி இது பண்ண வேண்டாமா, யாரும் அதை கண்டுக்கலை. பல பிறவிகளை பற்றி பேசினா அது கிண்டல் கேள்வியாக இருக்குது. பல கேள்வியை நாம் கேட்க முடியும். அப்போ ஒரே ஒரு பிறவி தான் இருக்குதா, அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் என்ன போகுது, ஏதாவது சொல்கிறாங்களே, எழுப்புவாங்களா ஜட்ஜ்மெண்ட் டேயில் அப்படின்னு. அது எப்படி எழும்புவோம்? மண்ணோடு மண்ணாக போன உடல் எப்படி எழும்போம் கேட்கலாம்ல. அது முட்டாள்தனமாக இல்லையா? அது ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கா? மண்ணுடன் மண்ணாகி போயிடுச்சு. நம்மளாம் இருந்துட்டோன்னா புதைச்சோன்னா எவ்வளோ எத்தனை நாளுக்கு, எத்தனை மாதத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு உடம்பு அது மண்ணுக்குள்ளே இருக்க போது. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிற போது எழுந்துப்பாங்களா? அதுக்கப்புறம் சொர்க்கம் நரகத்துக்கு அனுப்பி வைப்பாங்களா? அப்போ எங்கேருந்து அந்த உடம்பு வருது மறுபடியும்? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா எங்களுக்கு? அப்படி எழும்பணும்னு சொல்கிறப்ப இறந்ததுக்கப்புறம் எழும்புனா அதுவும் ஒரு பிறவி கிடையாதா?
கேள்விகள் கண்ணா பின்னாடி கேட்கல நாமளும். அவங்க கேட்குற மாதிரி கண்ணா பின்னாடி தான் அவங்களும் கேட்குறாங்க, நாமளும் கண்ணா பின்னாடி அவங்க லெவலுக்கு இறங்கி கேள்வி கேட்கலாம். ஒரே ஒரு பிறவி தான் இருக்குது அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சனாதனத்தை தெரியாமல் இருக்கிறதுனால வந்த வினைகளை நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை சொல்கிறதுக்கும் ஆளுங்க இருக்க மாட்டேங்கன்றது அதை விட வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் இல்லை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு இந்த ஊடகங்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நாமளும் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கோம். இதை கேட்குறவங்க கூட ஏதோ ஒருத்தங்க 2 பேர் கேட்டு இதனால் பயனடைந்தால் மிக மகிழ்ச்சி. ஏன்னா இந்த டிப்ரெஷனு, மன கஷ்டம், அதுக்கெல்லாம் வழியை மாணிக்கவாசகர் நாம் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியான் அப்படின்றார். ஸோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு மன கஷ்டம் இருக்குது அப்படின்னா தினமும் சிவபுராணம் சொல்லுங்கள். இது இல்லைன்னா கூட முன்னாடி முதல் பாகத்தில் சொன்னேன், நமச்சிவாய அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த மந்திரத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் சொல்லி அதையே சொன்னாலே போதும். உங்களுக்கு ஃபுல்லாக சிவபுராணம் சொல்ல முடிகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னாலே உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும். சிந்தை மகிழ, மறுபடியும் இதை சொல்கிறேன், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியான் அப்படின்னு ஆரம்பித்து கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்ட எழிலால் கடலறிஞ்சு விண்ணுறைந்த மண்ணறிஞ்சு மிக்கா விளங்குழியா எண்ணுறந்தில்லை இலாதானேன் என்பெருஞ்சீர் பொல்லா வினியன் புகழுமாறு ஒன்றறியன். அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப முக்கியமானது 26வது வரி. புல்லாகி, இதுதான் அந்த மறுபிறப்பு அப்படின்றது எப்படி தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். புல்லாகி பூடாகி புடுவாய் மரமாகி அப்படின்றார். அதனால தான் சனாதனத்தில் எல்லாத்தையும் நம்ம வழிபடுறோம். எல்லாத்துலேயுமே இறைவன் இருக்கிறார். இறைவன் இல்லாத உயிரே கிடையாது. பகவத்கீதையிலையும் சொல்கிறார், யார் ஒருவன் யானை, பசு, பண்டிதர், வேதம் படித்த பண்டிதர் ஒரு பிராமண, அதுக்கப்புறம் ஒரு நாய், அந்த நாயை அடி துன்பவன், எப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க. நாயை அடி துன்பவனும் ஒரு பிராமணனும் ஒரு பசுவும் யானையும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கிறது, சமதிருஷ்டி, ஈக்குவலாக பார்க்கிறது யாரோ அவன்தான் நிஜமாவே ஞானி அப்படின்னு பகவத்கீதை. ஏன்னா அதுதான் உண்மை அப்படின்ற. இறைவன் எல்லார் இடத்துலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நாயை அடித்து உண்பவனையும் பிராமணையும் ஒன்றாக பார்ப்பவன் தான் ஞானி அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. இந்த விஷயம்லாம் எத்தனை பேருக்கு தெரியுது? தெரிஞ்சால் யாராவது ஜாதியை பற்றி யாராவது கேவலமாக நினைப்பாங்களா? எல்லாம் ஒன்று தான் ஏன் அப்படின்னு அவன் படித்தவன் சொல்லிட்டு போயிட்டுருப்பான். புல்லாகி பூடாய், அதுதான் இப்படியெல்லாம் வந்தோம் அப்படின்றத சொல்கிறார் மாணிக்கவாசர். புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, அதுக்கப்புறம் கல்லாய் மனிதராய், கல்லாக கூட நாம் பிறந்திருக்கலாம். ராமாயணத்தில் சொல்கிறோம் இல்லையா, ராமர் கால் பட்டோன்னா கல் அகல்கையாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு சாபத்தினால கல்லாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி தான் நாமளும் இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் கல்லாக இருந்து அதுக்கப்புறம் நாம் மனிதராக பிறக்கிறது. அதுதான் சொல்கிறார், கல்லாய் மனிதராய், அதுக்கப்புறம் பேயாய் கணங்களாய், எல்லாமே ஒரு பிறவியாக இருக்குது. அசுரராகி, அசுரத்தனமும் நமக்குள்ளே இருக்கலாம். இப்போ கலியுகத்தில் தனியாக 2 கொம்பு முளைச்ச அசுரர்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது. மனசுக்குள்ளேயே அசுர குணம் வந்துருச்சுன்னா நாமெல்லாம் அசுரர் ஆகிட்டோம். அதுதான் காஞ்சி மகாசுவாமி சொல்லுவார் இதை பற்றி. ஸோ அசுரராகி முனிவராய் தேவராய், நாமளே முனிவராகிறது, நாமளே தேவராகிறது. செல்லா நின்றை தாவர சங்கமத்துள், இது எதுவுமே செல்லா காசுன்னு சொல்கிறோமே, இது எதுவுமே நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தே நம்பெருமான் அப்படின்றார். இத்தனை பிறவிகள், இதில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே எத்தனையோ இருக்குது, எத்தனை பிறவிகளையும் தாண்டிட்டேன் அப்படின்றார். எல்லா பிறவையும் பிறப்பிழைத்தேன் எம்பெருமான், டயர்டாயிட்டேன் இத்தனை பிறவிகள் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இமீடியட்லி எல்லோரும் உடனே போய் இறைவனிட சேர்ந்துட முடியாது. இத்தனை இதுகளெல்லாம் பண்ணி புண்ணிய கர்மங்கள், அதுக்கு தான் அந்த புண்ணிய கர்மங்கள் எல்லாம் பண்ண வேணுன்றது. அப்போ தான் அடுத்த பிறவியில் நல்ல ஒரு பிறவி கிடைத்து இறைவனுக்கு பக்கத்தில் போக முடியும் அப்படின்றது தான் அர்த்தம் இதில். அதுக்கப்புறம் மெய்யே உன் பொன்னடிகள், அதுதான் 32வது வரியில் ரொம்ப அற்புதமாக, இத்தனை இழைச்சிட்டேன், அது எதுவுமே செல்லாத விஷயங்கள். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், ரொம்ப அற்புதமான வரி. மெய்யேன்னா உண்மையானது, எது உண்மையானதுன்னு கண்டுபிடினேன்னா உன்னது பொன்னடிகள் தான் உண்மை என்பதை கண்டு என்று வீடுற்றேன் அப்படின்ற. வீடுன்னா சுதந்திரம், சால்வேஷன், ஃப்ரீடம் அப்படின்லாம் சொல்கிறோமே, என்லைட்டன்மெண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். வீடு அப்படின்னா அந்த சுதந்திரம் எப்போ எனக்கு கிடைக்கிது, உனது
பொன் அடிகள் தான் உண்மையானது அப்படின்னு கண்டுபிட்டேன். எனக்கு அந்த பிறவி வேணும், இந்த பிறவி வேணும் எல்லாம் கேட்குறதெல்லாம் அர்த்தமற்றது. இந்த பிறவியில் நான் கண்டுட்டேன், உனது பொன் அடிகள் தான் மெய்யானது, அதுதான் எனக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உய்யேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியா ஐயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி அப்படின்னு. பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி. பொய்யெல்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அருள் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி, அதெல்லாம் விளக்கி அதுக்கப்புறம் அருள் கிடைக்குது. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அப்படி மெய்ஞானமாகி உண்மையானது எது என்ற மெய் சுடர். அதனால தான் விளக்கெல்லாம் நம்ம ஏற்றுறோம். அந்த அறியாமையை நீக்கும் ஒரு ஒளி. அதனால தான் ஒளியே நம்ம தெய்வமாக வணங்குகிறோம். அருணாச்சலேஸ்வரர்களெல்லாம் அன்னைக்கெல்லாம் நம்ம மெய்ஞான மெளிர்கின்ற மெய்ச்சுடரே, அந்த சுடரை நாம் வணங்குகிறோம். அதுக்கப்புறம் எஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம் எல்லாமே இறைவன் தான் பண்ண முடியும். அதனால தான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவே. நம்மக்கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை நீக்க முடிஞ்சது இறைவன் தான். நம்ம ஏதோ பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறோம் அப்படின்னா குரு மூலமாக வர வேண்டும் இதெல்லாம். அதுதான் அஞ்ஞானமாகி அகழ்விக்கும் நல் அறிவே. அப்படி ஞான மார்க்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாம் இறைவன் தான் அப்படின்றது. ஜீவனாகி எனது மயக்கத்தை நீக்குகின்ற சிவஞானமே அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆக்கம் அளவுறுதி இல்லாய் அனைத்துலகம் அப்படின்றார். ஆக்கம் அளவு இதுதான் லிமிட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறார். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்குவாய் க்ரியேட் பண்ணுறது, ஆக்குவாய் காப்பாய் அதை க்ரியேட் பண்ணினதை ப்ரிசர்வ் பண்ணுறது, பாதுகாக்கிறது, உருவாக்குறது, அதுக்கப்புறம் பாதுகாக்கிறது, அப்புறம் அழிக்கிறது. எல்லாமே இறைவன் தான் பண்ணுறார். இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா இதை சொல்லும்போது ரமண மகர்ஷியெல்லாம் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, இதை பற்றி நமது ஈகோ ஆணவத்தை உருவாக்குறது இறைவனுடைய இருந்து தான் வருது. இறைவன் இல்லாமல் எதுவுமே இருக்காது. த சோர்ஸ் ஆஃப் த ஈகோ இஸ் ஆல்சோ காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆணவத்தை உருவாக்குறதும் இறைவன் தான், அதை மெயின்டைன் பண்ணுறதும் இறைவன் தான், அந்த ஆணவத்தை அழிக்கிறதும் இறைவன் தான். அதுதான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய். அந்த ஆணவம் அழிந்த உடனேயே அருள் நமக்கு கிடைக்குது அப்படின்றார். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படின்னு சொல்லி, போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம்களிய நின்ற மறையோனே கறந்தவால் கண்ணனோடு நெய்கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கு மெங்கள் பெருமான். இந்த அத்தனை பிறப்புகளையும் அறுக்கக்கூடியவர் சிவபெருமான் மட்டும்தான். அதனால்தான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினியன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாகும் என்னும் மரங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புலிவழுக்கும் மலஞ்சோறும் என்பது வாயிற்குடலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய. ரொம்ப முக்கியம் இதெல்லாம். மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய. நம்ம கூடவே இருந்து குளிப்பறிக்கிறது வெளியாளுங்க கிடையாது, நம்மக்கிட்டேயே இருக்கிற இந்த 5 புலன்கள். அதைத்தான் அவர் சொல்கிறார். வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் கூடவே இருந்து குளிப்பறிக்கிறதுலாம் சொல்லுவாங்க. கூடவே இருந்து வெளியாளுங்க குளிக்கிறது நம்மக்கிட்டேயே இருக்கிற மனசு. தெரியும் தப்புன்னு, ஆனால் நம்ம பண்ணுறோம். தெரியும் அது சாப்பிடக்கூடாதுன்னு, ஆனால் சாப்பிட்றோம். இந்த மாதிரி தான் மலங்க புலன் 5 புலன்களும் வஞ்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றார். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா எல்லாம் நமக்கு வெற்றி தான். அதுக்கு இறைவன் உதவி பண்ணணும். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நிலந்த அணிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளை நீள்கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு. நாயோட மோசமாக இருந்த என்ன உனக்கு பக்கத்தில் வர்றதுக்கு வழி கூட்டிட்டாய் அப்படின்னு. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நம்ம தாய் இந்த பிறவியில் தான் தாய், ஆனால் தாய்க்கும் தாயாக இருக்கிறது இறைவன். அதனால தான் அவர் சொல்கிறார், தாயில் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு. இறைவன் தான் நமக்கு எல்லாருக்கும் தாய். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுழே தேசினே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் அறையனை. இந்த பாசத்தை எல்லாம் அறுக்கிறது இறைவன் தான். ஸோ இப்படி நமக்கு போயிட்டே இருக்குது சிவபுராணம். நாம் கண்டிப்பாக அடுத்த பதிவில் தொடர்வோம். ஓம் நம சிவாய.